வணக்கம். திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்திலிருந்து தலைமை ஏற்கவா எனும் கட்டுரை. வழங்குவோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர். ஒரு பெரிய தூணை நிறுத்தி வைக்க சில வீரர்கள் கடினமாய் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறான் ஒரு குதிரை வீரன். அந்த குதிரை வீரனும் இறங்கி உதவி செய்தால் அந்த வேலை மிக எளிதாய் முடியும். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. அந்த வழியே குதிரையில் போன வேறொருவர் அந்த இடத்திற்கு வருகிறார். வீரர்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பதைக் கண்டு குதிரையை விட்டு இறங்கி அவர்களோடு சேர்ந்து தூணை நிறுத்த உதவி செய்கிறார். வேலையை முடித்து குதிரை மீதேறி செல்லும் முன் அந்த வீரர்களை குதிரையில் அமர்ந்தபடியே வேலை வாங்கிய குதிரை வீரனை பார்த்து சொன்னார், இன்னும் வேறு ஏதேனும் வேலை இருந்தால் சொல்லி அனுப்புங்கள், நான் வந்து உதவி செய்கிறேன். குதிரை வீரன் கேட்டான், நீங்கள் எங்கிருப்பீர்கள்? உங்கள் பெயர் என்ன? நான் பக்கத்தில் இருக்கும் முகாமில்தான் இருப்பேன். என் பெயர் ஜார்ஜ் வாஷிங்டன். உங்கள் அனைவருக்கும் நான் தான் படைத்தளபதி. தலைமை பண்புகள்தான் ஒரு தலைவனை உருவாக்கும். தலைமை பண்புகள் என்றதும் ஒரு கட்சியையோ நாட்டையோ பெரும் சமூக வணிக நிறுவனங்களையோ நினைக்க வேண்டியதில்லை. ஐடி கம்பெனிகளில் 10 பேர் கொண்ட அணியின் தலைவருக்கும் 5 குடும்ப உறுப்பினர்கள் அடங்கிய குடும்பத்திற்கும் இது பொருந்தும். தலைமை பண்புகள் மரபு ரீதியாகவும் அடையலாம், கற்றுக்கொண்டும் அடையலாம். ஆனால் தலைமை பண்பினை யாருக்கும் திணிக்க முடியாது. தலைமை பண்பு இயல்பானது, உண்மையானது. தலைவனின் அசல் குணமே தான் தானாக இருப்பது. காப்பி அடித்தல் தலைமை பண்பிற்கு ஆகாது. வாழ்க்கையில் தலைவனாகும் தகுதி தேர்விற்கு யாரும் யாரையும் காப்பி அடிக்க முடியாது. காரணம், இங்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள்கள், தலைமை பண்புகள் சிலவற்றை பட்டியலிடுவார்கள். சரியாக வழிகாட்டுதல். உத்தரவுகளை, அறிவுரைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக, உறுதியாக வழங்க வேண்டும். சரியாக சொல்லப்படாத உத்தரவு தவறாக நடைமுறைப்படுத்தப்படும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் திறன் இருக்கும். திறனறிந்து வழிகாட்டல் அவசியம். முன்மாதிரியாக இருத்தல். தனது படை வீரர்களை மது அருந்த தடை விதித்தான் மகா அலெக்சாண்டர். அதற்கு எடுத்துக்காட்டாக தானும் மது அருந்துவதில்லை என்று கூறி மது கோப்பைகளை வீரர்கள் முன்னால் உடைத்தெறிந்தார். தன் மகனின் லட்சிய பாதைக்கு தானே முன்மாதிரியாக திகழ்வதில் இருக்கிறது மகனின் வெற்றியும் தந்தையின் தலைமை பண்பும். வெற்றி தோல்வி இரண்டிற்கும் பொறுப்பேற்றல் சிறந்த தலைமை பண்பு. ஒருவர் மனிதனைப் போலவே செயல்படும் கம்ப்யூட்டர் ஒன்றை செய்திருந்தாராம். எல்லோரும் ஆர்வமாக போய் பார்த்தனர். எல்லா கம்ப்யூட்டர்கள் போலவே தான் அந்த கம்ப்யூட்டரும் இருந்தது. எல்லோரும் கேட்டனர், மனுஷன மாதிரியே செயல்படும்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுவா, இது ஏதாவது தப்பு செஞ்சிருச்சுன்னா அல்லது செய்தது தப்பா போயிருச்சுன்னா அடுத்த கம்ப்யூட்டர் மேலே பழிய போட்டுரும். விண்வெளி செயல் திட்டம் தோல்வியடையும் போதெல்லாம் தான் முன்னின்று ஊடகங்களில் விளக்கம் தருவார் மாமேதை அப்துல் கலாம். ஆனால் திட்டம் வெற்றி பெறும்போது தன்னுடன் இணைந்து பணியாற்றியவர்களை முன்னிறுத்துவார். இதுதான் தலைமை பண்பின் உச்சம். ஆராய்ந்து அறிந்து முடிவெடுக்கும் திறன் தலைமை பண்புகளில் தலையானது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். வீட்டிலும் வெளியிலும் நாட்காட்டிகளும் உண்டு, ஆட்காட்டிகளும் உண்டு. அலுவலகத்தில் வேலை செய்ய போகிறார்களா இல்லை வேற்று நாட்டோடு போருக்கு செல்ல போகிறார்களா என எண்ணும் அளவிற்கு இன்னும் சிலர் அலுவலகங்களில் மொசாட், CIA போன்ற பெரிய உளவு படையையே தயார் செய்து வைத்திருப்பார்கள். வார இறுதி நாளின் மாலை 6 மணிக்கு மேல் அதிகாரியின் அறைக்குள் ஒரு அலுவலர் தயங்கி தயங்கி வருகிறார் என்றால் 2 காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அந்த வார இறுதி நாட்களுக்கு விடுமுறை கேட்கப் போகிறார், அல்லது அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவரை பற்றி போட்டு கொடுக்க போகிறார். வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகத்தை அணுகுதல் சிறந்த தலைமை. எதிலும் குறை காணுகிற அணுகுமுறை தலைமை பண்புக்கு எதிரானது. ஒருவர் தண்ணீரில் நடக்கும் நாய் வைத்திருந்தார்.
எல்லோரும் அந்த நாய் தண்ணீரில் நடக்கும் அதிசயத்தை பார்த்து வியந்து போய் நின்றனர். ஒருவர் மட்டும் கேட்டார், ஏன் சார், உங்க நாய்க்கு மற்ற நாய்ங்க மாதிரி தண்ணீரில் நீந்த தெரியாதோ? எதிலும் குறை காணுகிற மனப்பான்மை ஒரு அமைப்பின் நிர்வாகத்திற்கு ஊறு விளைவிக்கும். உறுப்பினர்களை உற்சாகம் இழக்கச் செய்யும். எந்த சூழ்நிலையிலும் கலங்காத அசாத்திய நம்பிக்கையும் துணிவும் தலைமைக்கு தேவை. துன்பம் வரும்போது நட்பை அடையாளம் கண்டுகொள்வதைப் போல நெருக்கடியான தருணங்களில் ஒருவரின் தலைமை பண்புகளை அடையாளம் கண்டுகொள்ளலாம். வீடு, அலுவலகம் உள்ளிட்ட நிறைய அமைப்புகளில் இதை காணலாம். சாதாரண தருணங்களில் சிலர் வீராவேசமாக பேசுவார்கள். அதே நபர்கள் நெருக்கடியான தருணங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறுவார்கள். அத்தகைய தருணங்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட நபர் பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். தலைமை என்பது முன் வரிசையில் நிற்றல். மந்தைகளாக கூட்டமாக செல்லும் மிருகங்களில் அதன் தலைவனை எளிதில் அடையாளம் காணலாம். எதிரில் ஆபத்து ஒன்று நேரும்போது அந்த ஆபத்துக்கும் மந்தைக்கும் நடுவில் நிற்கும் மிருகமே தலைமை மிருகம். யானை கூட்டத்தின் தலைமை யானை மிகச்சிறந்த உதாரணம். அதிகாரத்தை அளவாக பயன்படுத்துவது, தேவையெனில் பயன்படுத்தாமலே இருப்பது தலைமை குணம். அதிகாரம் கெடுதல் செய்யும். அதிக அதிகாரம் அதிக கெடுதல் செய்யும். காந்தியடிகள் சொன்னது. என் மகனை நான் அடிப்பேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் செய்வேன். கத்தி உங்களிடத்தில் உள்ளது. எதிரில் இருப்பவர்கள் நிராயுதபாணி. அவர்களுக்கு எதிராக கத்தியை பயன்படுத்துவதில் இல்லை வீரம். பயன்படுத்தாமல் இருப்பதில் உள்ளது வீரமும் தலைமை பண்பும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க அதிபராய் இருந்தபோது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதை விரும்பவில்லை. காரணம் கேட்டதற்கு, உயிரை நாம கொடுக்கல, ஆகையால அதை நாம எடுக்க முடியாது என்றார். ஆகையால் கொலை குற்றவாளிகளுக்கு கூட சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. சிறிது காலத்திற்கு பின் அமெரிக்க உள்நாட்டு போர் மூண்டது. சிறை கைதிகள் விரும்பினால் போரில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. போர் சூழலில் போர்க்களத்தை பார்வையிடுகிறார் லிங்கன். அங்கு ஒரு வீரன் ஒரு புகைப்படத்தை மார்பில் அணைத்தபடி இறந்து கிடக்கிறார். லிங்கன் அந்த வீரன் அணைத்திருக்கும் படத்தை எடுத்து பார்க்கிறார். அது லிங்கனின் புகைப்படம். அந்த வீரன் முன்பொரு சமயத்தில் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனைக்கு பதில் லிங்கனால் சிறை தண்டனை பெற்று உயிர் பிழைத்தவன். லிங்கன் இச்சம்பவத்தை பற்றி கூறியது இது. ஒரு கொலை குற்றவாளியாய் இருந்தவன் மிகச்சிறந்த தேசபக்தனாய் இறந்து போனான். தலைமை பண்பு என்பது இரக்கத்தின் ஊற்று. பீர்பால் கதை ஒன்று உண்டு. வேறு ஒரு நாட்டின் அரசரை நேரில் சந்தித்து தம்முடைய கடிதத்தை கொடுக்க பீர்பாலை அனுப்பி வைத்தார் அக்பர். அந்த வேற்று நாட்டு அரசர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை சோதிக்க நினைத்தார். பீர்பால் அரசவைக்கு வருவதற்கு முன்பே அந்த அரசர் அவருக்குரிய அரியணையில் அமராமல் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கும் வரிசையில் அமர்ந்து கொண்டார். தன்னுடைய ராஜ உடையையும் மாற்றிக்கொண்டார். அவருடைய அரியணையில் வேறு ஒரு நபரை அரசர் வேடம் தரிக்கச் செய்து அமர வைத்து விட்டார். பீர்பாலும் வந்தார். அரசவையை பார்த்தார். அரியணையை பார்த்தார். அரியணையில் அமர்ந்திருக்கும் போலி அரசரை பார்த்தார். சிறு கணமும் யோசிக்காமல் அமைச்சர்களின் வரிசையில் அமைச்சர் போல அமர்ந்து நடித்து கொண்டிருக்கும் அந்த நாட்டு அரசரின் அருகில் சென்று அக்பரின் கடிதத்தை நீட்டினார். அரசே, எங்கள் அக்பர் பாதுஷா தங்களிடம் நேரில் கொடுக்கச் சொல்லி அனுப்பிய கடிதம். அந்த நாட்டு அரசனும் திகைத்து போய், நான் தான் அரசன் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஒன்றுமில்லை அரசே, அரசவையில் உள்ள அனைவரும் உங்கள் அரியணையில் உட்கார்ந்திருக்கும் நபர் உட்பட உங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். தலைமை பண்பு என்பது தனித்து தெரிவது. இதில் போலித்தனம் சில நொடிகளில் வெளிப்பட்டுவிடும். தலைமை பண்பு தாராள குணம் கொண்டது. அனைவரையும் அரவணைத்து செல்வது. காட்டிற்கு அரசன் சிங்கம் என்பர். ஏன் புலி அரசனாக இல்லை? காரணம் இதுதான். எவ்வளவு பெரிய வேட்டை கிடைத்தாலும் தான் உண்டது போக மீதத்தை எந்த விலங்கு உண்டாலும் சிங்கம் அதை அனுமதிக்கும். ஆனால் புலி தான் உண்ட வேட்டையின் மிச்சத்தை புதரில்
பாறை இடுக்கில் ஒளித்து வைக்கும். தலைமை பண்பு பெருந்தன்மையானது. அமைப்பில் குறிக்கோளோடு இருத்தல், சிறந்த தகவல் பரிமாற்றம், உறுப்பினர்களை அங்கீகரித்து உற்சாகப்படுத்துதல், தொலைநோக்கு பார்வை, எல்லா காலத்துக்கும் தம்மை தயார் செய்து கொள்வது, உறுப்பினர்களின் மீது நம்பிக்கை வைத்தல், சரியான பணிப்பங்கீடு, இப்படி நிறைய தலைமை பண்புகளை சொல்லலாம். தலைமை அனுபவம் உண்டா என்று ஒருவரை பார்த்து கேட்டதற்கு அவர் சொன்னது, ஆமாம் சார், நிறைய உண்டு. 30 வாட்ஸ்அப் குரூப்களுக்கு நான் தான் அட்மின். ட்விட்டரில் 13 பேர் என்னை பின்தொடர்கிறார்கள். நீங்கள் கேட்டது திரு தர்பகராஜ் IAS அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்தில் இருந்து தலைமை ஏற்கவா எனும் கட்டுரை. வழங்கியோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர்.